பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தையினாலே எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. எங்களோடு பேசும் எங்களுக்கு வேண்டிய பலன் கிருபைகள் நன்மைகள் அனைத்தையும் கர்த்தர் நீதாமே தருவீராக. வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டு, வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை நடத்தி கொண்டு, வார்த்தைகள் மூலமாக எங்களோட பேசிக்கொண்டு, வார்த்தைகள் மூலமாக இந்த கடைசி காலத்தை பற்றின நல்ல அறிவை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எங்கள் தேவனே, உமக்கு கோடி நன்றி. இன்றைக்கும் கூட எங்கள் அனைவருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்து வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க சபையாராய் கூடி வர, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு குடும்பமாய் கூடி வர கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஒரு விசை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர் வாழ்க்கையில் வேண்டிய நன்மைகளை கிருபைகளையும் கர்த்தர் நீர் தாமே தருவீராக. இன்றைக்கு எங்களோடு கூட ஒரு விசை கூட பேசுவீராக. இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தேசத்தில் உட்காருவோம். இன்றைய தியானம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் ரெண்டுத்துலேயும் நியாய தீர்ப்பை பற்றி, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அந்த நியாய தீர்ப்பு, பொதுவாக நியாய தீர்ப்பு நம்ம பேசத்தானே பேசுவோம், கட்டளை போடுவாங்க, இப்படி நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இஸ் பீன் ப்ளோன் ஆஸ் அ ஷோஃபார். ட்ரம்பட் போல் ஊதி காட்டுறாங்க. நியாய தீர்ப்பை பேசலை, என்ன பண்ணுறாங்களா, ப்ளோ, இட்ஸ் பீங் ட்ரம்பட்டிங் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய நியாய தீர்ப்பு எக்கால துணியாக முழங்கப்படுகிறது என்று நான் பேச போகிறேன். இன்றைக்கி 9ஆவது அதிகாரத்தில் 5வது ட்ரம்பட் ப்ளோ பண்ண போகிறாங்க. 5வது எக்காலம் தொனிக்கப்பட போகிறது. ஆமாம், இந்த எக்காலம் 5வது எக்காலம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதும் நிறைய 7 என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ இந்த எக்காலமும் பார்த்தோம்னா 7 எக்காலம் தான். இந்த ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பிரகாஷித் வாக்கிய அப்படின்னு சொல்கிற இந்த ஹிந்தியோடதில் 7 என்பது 50 முறைக்கு வருதான். 50 முறை 7 என்கிற தரிசனங்கள், 7 என்கிற வார்த்தை பார்த்தோம் என்றால், நம்முடைய ஆரம்பத்தில் யோவான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 சபைகளை பற்றி பேசினார். ஞாபகம் இருக்கா? இல்லை, 1லேருந்து 3ஆம் அதிகாரம். எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. 5th சாப்டர் வந்தபோது 5லேருந்து 8 வரைக்கும் 7 சீல், 7 முத்திரைகளை பற்றி பேசினார். அந்த முத்திரைகளை உடைக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது? மனுஷகுமாரனுக்கு தான் இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருக்கு இருக்கிறது, யூதா கோத்தருக்கு, சிங்கத்துக்கு தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. 8லேருந்து 11 வரைக்கும் நம்ம படிக்கும்போது 7 எக்காலங்களை பற்றி இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம். பிறகு அதோடு பார்த்தோம் என்றால் 15லேருந்து 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது 7 கலசங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 7 ஆவிகளை பற்றி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படித்தோம். 7 கண்கள் 7 கொம்புகள் யாருக்கு இருந்துச்சு? ஆட்டுக்குட்டியானருக்கு, கரெக்டா? அப்புறம் 7 தண்டர்ஸ், அதை பற்றி நம்ம படித்தோம். இது போல் 7 மலைகள், 7 ராஜாக்கள், 7 தலைகள் உள்ள, 7 தலைகள் 10 கொம்புகள் உள்ள வலு சர்ப்பம் என்றெல்லாம் நிறைய 7 பற்றி நம்ம படிக்க போகிறோம், இன்னும் படித்து கொண்டிருக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு உள்ள 9வது சாப்டரை பற்றி நம்ம படித்தோம் என்றால் 7 எக்காலங்களோட கண்டினியூஷன். நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், 8th சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் 7 எக்காலங்கள். அதில் 4 முடிஞ்சிச்சு, 5க்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆமேன். இந்த 7 எக்காலங்களினுடைய 5, 6, 7 இன்னும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவைகள் எதை குறிக்குது என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்க போகிறது. இன்றைக்கி 5th நம்ம படிக்கும்போது பாட்டம்லெஸ் பிட், பாதாளத்தை திறக்க போகிறாங்க. பாதாள குழியை திறக்க போகிறதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதில் வெட்டுக்கிளிகள், லோக்கஸ், ஒரு பெரிய படையை போல வருகிறது என்றெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ இந்த 9வது சாப்டர் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, இந்த 5வது எக்காலம், அந்த விழுந்து போன சாத்தான் எப்படி அந்த வெட்டுக்கிளி போன்ற அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து மனிதர்களை அவன் மிகவும் துக்கப்படுத்த போகிறான், காயப்படுத்த போகிறான் என்பதை பற்றி. பிறகு 6வது எக்காலம் ஐபிராத் நதியை பற்றி, ரிவர் யூஃப்ரட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். இது வியாதிகள் வருவதை பற்றி நாம் படிக்க போகிறோம்.
பிறகு தேவனுடைய வல்லமை இவைகள் எல்லாத்துக்கு மேலே எப்படி இருக்கிறது, இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளவு கடின நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆபத்து இந்த அப்போலியோன் என்று சொல்லுகிற கிரேக்க மொழியில் அப்போலியோன் என்று சொல்லுகிற அபத்தோன் என்று எபிரேய மொழியில் சொல்ல போகிற இந்த டிஸ்ட்ராயர், இந்த துன்பப்படுத்துபவன், அழிப்பவன் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கு கொஞ்சம் டீப்பாக இந்த 9th சாப்டருக்குள்ளே நம்ம போகலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு எக்கால தொனியாக முழங்கப்படுகிறது என்கிற தலைப்பில் முதல் பகுதி இந்த 5வது எக்காலம். 5வது தூதன் எக்காலம் தொனித்தான். ஸோ முதல்ல 4 முடிஞ்சிச்சு, இது 5வது. இந்த முதல் 4 எக்காலங்கள் எதை பற்றி படித்ததென்றால், முதல் 4 எக்காலங்கள் ஊதும்போது பூமியில் சில மாற்றங்கள் வந்தது. பூமியில் என்னென்ன மாற்றம் வந்துச்சு? மரம் செடி கொடிகள்லாம் அழிஞ்சிச்சு, கடலில் விழுந்துச்சு, நல்ல தண்ணிலாம் கெட்டுச்சு, வானத்தில் பிரச்சனை வந்துச்சு. இந்த 5வது எக்காலம் வரும்போது பூமியும் தாண்டி பாதாளத்துக்கு போகுது. பூமிக்கு விஷயம் இல்லை. இதை இந்த இந்த ப்ராஜெக்ட் எங்கே போகுது? அண்டர் கிரவுண்டில். ஆமேன். இந்த மிசைல் தாக்குதல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு காலத்தில் என்னென்னா மிசைல் தாக்குதல், அதாவது ராக்கெட்டு விட்டாங்கன்னா பள்ளம் தோண்டி உள்ளே போய் புதஞ்சிக்கலாம். பள்ளத்துக்குள்ளே போயிட்டா என்ன ஆகிடும்? பங்கருக்குள்ளே உள்ளே போயிட்டா என்ன ஆகும்? மாட்ட மாட்டோம்ல. இப்போல்லாம் அதுக்குள்ளேயும் போய் வெடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை 100 அடி ஆழத்தில் போனாலும் கிணறு அளவுக்கு அதுவே உள்ளே போய் ஆழம் பண்ணிவிட்டு உள்ளே விழுந்து அங்கே போய் வெடிக்குது. யாரா தப்பிச்சிருந்தான்னா கூட காலி. அதுபோல் இந்த எக்கால சத்தம் வானத்திலேருந்து வருது, வானத்தை தாண்டி பூமியை தாண்டி எதை திறக்க போகுது? பாதாளத்து. எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். மீன் முதல் 4 எக்காலம் வெஜிடேஷன், அதாவது நிலம், பயிர் வகைகள், கடல், நல்ல நீருற்று, ஆறுகள், வானத்தை எல்லாம் பார்த்தது. இந்த 5, 6, 7 இந்த 3 எக்காலங்கள் பாதாளத்தில் போகிறது, பூமிக்கு கீழே போகிறது. அதே போல் தான் நம்ம இந்த சீல் உடைச்சார் பாருங்கள். அப்போ கூட முதல் 4 சீல் 4 குதிரை வந்துச்சு. 5வது வரும்போது பலிபீடத்தின் கீழே உள்ள மரித்து இரத்த சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்களோட ரத்தத்தை பார்த்தோம். ஃபஸ்ட்டு 4 வேற, லாஸ்ட் 3 வேறையாக வருகிறது. இன்றைக்கு நம்ம எக்காலத்தில் வந்திருக்கிறோம். 5th எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழக்கண்ணு பாருங்கள். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு என்னங்க நட்சத்திரம்னு சொல்லணும், நட்சத்திரத்தை என்னான்ட்டாங்க? அவனுக்கு, அதுக்குன்னு தானே சொல்லணும். மறந்துடாதீங்க, தூதன் எக்காலம் தொனிச்சுட்டு அங்கே தான் இருக்கிறார். ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணிட்டார், செகண்ட் ப்ளோ பண்ணிட்டார், 3rd 4th 5th ப்ளோ பண்ணும்போது நட்சத்திரம் விழுகிறது. விழுந்த அவனுக்கு அப்படின்னா நட்சத்திரன்றது ஒரு பொருளாய் மாத்திரம் சித்தரிக்கப்படுவதில்லை, அவன் ஒரு நபராகவும் இருக்கிறான். ஆமேன். யார் இவன்றது தான் இப்போ நமக்கு பேச்சு. இவனுடைய வேலைகளை பார்த்தா தெரியும் அவன் என்ன பண்ண போகிறான். அவன் பாதாள குழியின் திறவுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு, அவன்ன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டாலே அது கண்டிப்பாக ஆண்டவர் கிடையாது. இப்போ நம்ம ஆண்டவருடைய தூதனா சாத்தானுடைய தூதனான்னு பார்க்கணும். இப்போ இவனுடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்களா? பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளை. சரி, ஆமேன். ஸோ அவன் கையில் ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சு என்ன பண்ணுறான்? திறக்கிறான். திறக்கும் போது பாதாளத்தையே திறந்துட்டான். அந்த பாதாளத்திலேருந்து வந்த புகை சூரியனையும் சந்திரனையும் மறைச்சிருச்சுன்னா லைட்டே தெரியல. நமக்கு வெளிச்சம் எது? லைட்டு. ஒரு புகை நீங்கள் இங்கேருந்து போடுறீங்கன்னு வைங்களேன், இந்த புகை கிளம்பி போய் லைட்டையே மறைச்சிரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சூரியனை மறைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் புகை இங்கே வருகிறது. ஆமேன். இந்த பாதாளம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வசனம் பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவைகளை, இந்த வார்த்தையை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பாதாளம் என்பது லூக்கா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இயேசு இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த லேகியோன் பிசாசு இருக்குல்ல, 6000 பிசாசு, அது எங்களை பாதாளத்துக்கு தள்ளிடாதீங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சுது பாருங்கள். அந்த இடத்துல தான் முதல் முறை சாத்தானுக்கு அது பயப்படப்படுது. சொல்லுங்கள். அவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாதாளத்துக்கு துரத்தி விடாதீர் என்று பயத்துடனே மிகுந்த சத்தமுடனே ஆண்டவர் கையில் அது சாரி கேட்டு அழுதான். தங்களை பாதாளத்தில் போகலை கட்டளையிடாதபடிக்கு அவைகளை அவர் வேண்டிக் கொண்டான். அப்போ பாதாளம் என்பது அவைகளுக்கு பயமாக இருக்குது. அப்போ விழுந்தானே அவன் ஒன்றும் பாதாளத்தை போய் திறந்து விட்டுட்டு தப்பிக்க போகிறவன்ல,
அவனும் அதிலே மாட்டிக்கொண்டு தவிக்க போகிறான். சரி, இந்த பாதாளத்தை பற்றி பேதுரு நிருபக்காரன் என்ன சொல்கிறார்? 2 பேதுரு 2:4 படித்து பார்க்கும்போது பேதுரு நிருபக்காரன் நமக்கு இதை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்வார். 2 பேதுரு 2:4. இவரும் இந்த பாதாளத்தை பற்றி சொல்லிக்கும்போது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. சரி, அப்போ இவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோம். இவங்களாம் வசனத்தை படிக்கும்போது லூக்கா 8:31 படிக்கும்போது பாதாளத்தை கண்டா சாத்தான் பயப்படுறான். ரைட்டா? அந்த லேகியோன் பிசாசு. 2 பேதுரு 2:4 சொல்லும்போது அவபக்தியாக நடந்தவங்க, பாவத்தோடு செய்த சோதோம் கொமோராவில் மரித்தவர்களும் எங்கே தான் இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க. சாத்தானும் மனுஷனும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற இடம் அதுவாயிருக்கிறது. சரி, யூதா நிருபக்காரன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். யூதாவின் நிருபம் அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அதில் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது ஜூடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் யூதா எழுதுகிறார், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினால் கட்டி அந்தகாரத்தில் வைத்து இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சாத்தானுக்கு அடி கொடுக்கிற இடமாய் இருக்கிறது. He is not going to rule the place. He is going to be tormented in the place. He is going to be punished in the place. இந்த தூதன் விழுறான, இந்த நட்சத்திரம் விழுறான, அவனுக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த இடம். ஹல்லேலூயா, ஆமென். யார் யார் இருக்கிறாங்களாம் இந்த பாதாளத்தில்? ஏற்கனவே படித்தது போல் லேகியோன் பிசாசுகள் பயப்படுதுன்னா அது அவங்களுடைய தண்டனைக்குரிய இடம். இரண்டாவதாக சோதோம் கொமோரா காலத்தில், நோவா காலத்திலையும் மரித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவருடைய ஆவிகள் அங்கே இருக்கிறது. அப்புறம் நம்முடைய யூதா சொன்னது போல் ஏனோக்குக்கெல்லாம் முன்னாடி, நோவாக்கெல்லாம் முன்னாடி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல் அந்த காலத்திலே ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள் சொன்னார். அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் கூட கட்டி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காராம்? சங்கிலிகளினாலே கட்டி அவர்களை அங்கே வைத்து இருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவங்களும் அங்கே இருக்கார். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட், இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இது பயத்தை உண்டாக்குகிற, தண்டிக்கப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. சரி, இந்த தூதன் இதை திறந்துட்டாருங்க. He has opened it. அவர் திறக்கும் போது என்ன நடக்குது என்றால் 2ஆம் வசனம், அவன் பாதாள குழியை திறந்த போது, நம்ம வெளிப்படுத்தல் 9க்கு வந்துட்டோம். இப்போ 9 2ஆம் அதிகாரம், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குகையின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. ரைட்டா? இருட்டாயிட்ட பிறகு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்றால் அந்த புகையிலிருந்து படிங்க, வெட்டுக்கிளி யாரெல்லாம் கடிச்சிருக்கு? யாரெல்லாம் வெட்டுக்கிளிகள் அடி வாங்கியிருக்கீங்க? அடி வாங்கினதில்லை, ஆனால் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு பட்டுன்னு ஒரு தட்டு தட்டம் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஃபோர்ஸாக தட்டும். நம்ம மேலே பறந்து வரும்போது கூட இடிக்கும் போது ரொம்ப நேரம் வலிக்காது, லைட்டாக வலிச்சு விட்ரும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரெல்லாம் தேள் கொட்டி இருக்குங்களே, அந்த தட்டு பெருசாக இருக்குமா, வெட்டுக்கிளியோட தட்டு பெருசாக இருக்குமா? நான் வலியை பற்றி கேட்கல, தட்டுறது. வெட்டுக்கிளி தான் நல்லா இருக்குமா? வெட்டுக்கிளி வந்து ஒரு குச்சி வச்சு அப்படி ஒரு சவுண்டு கூட கேட்கும். தேள் வந்து அவ்வளோதான். பாய்சன் உள்ளே இருக்கிறதுனால வலி, இது அடிக்கிறதே வலி. இப்போ அந்த வெட்டுக்கிளிக்கு தேலோட கொடுத்தா அடியும் ஃபோர்ஸாக இருக்கும், பாய்சனும் ஃபோர்ஸாக இருக்கும், டீப்பாக இறங்கும். ஆனால் வெட்டுக்கிளிக்கு தேலோட வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நிறைய யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ சின்ன உறுப்பு, அந்த பொருள், அந்த அந்த ஜீவன், அந்த தேல் கொஞ்சோண்டு பாய்சனை வச்சு எவ்வளோ மில்லிகிராம் தான் வச்சுருக்கு. அதை போட்டுச்சுன்னா மனுஷன் செத்து கூட போயிடலாம், கார்டியாக் அரெஸ்ட் கூட வருமா. அவ்வளோ மோசமான ஒன்று தேல். அது வெட்டுக்கிளிக்கு கொடுக்கப்பட்டா, தேல் நடந்து வந்து கடிக்கும் போதே நம்ம தப்பிக்க முடியல, பறந்து வந்து கொட்டுச்சுன்னா வெட்டுக்கிளி கொத்த. அதுங்களுக்கு வந்து லோக்கஸ்க்கு ஒரு வெட்டுக்கிளினாலே மனுஷனை ஒன்றும் பண்ணாது, செடியை சாப்பிட்றோம்ல. ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கு செடியை ஒன்றும் பண்ணாத, செடியை சாப்பிடாத, மனுஷனை சாப்பிடு. உனக்கு பசிச்சா மனுஷனை ஒரு கொட்டி உன் பாய்சன் நறுக்கிட்டு கொஞ்சம் ரத்தம் உறிஞ்சிடுன்னு கொடுக்கப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. பாருங்கள், அவைகள் வந்தது. ஸோ வெட்டுக்கிளி எதை சேதப்படுத்தும்? மரம், செடி, கொடிகளை, வெள்ளாண்மையை, இலைகளை என்ன பண்ணும்? சேதப்படுத்தும். அப்போனா ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த பிளான்டேஷனே, வெஜிடேஷனே போயிடும். ஆனால் இந்த வெட்டுக்கிளி மனுஷனை சாவடிக்காது, ஆனால் அவனை சேதப்படுத்தும். வெட்டுக்கிளி செடிகளை சாகடிக்காது, இலையெல்லாம் சாப்பிட்டு மொட்டையாக விட்டு போயிடும். அதுபோல் இந்த வெட்டுக்கிளிகள் மனிதரை தாக்க போகிறது. யாரை தாக்க போதான்?
அது வரும்போது தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நாளா? 5 மாதம் அளவு. இட் ஹஸ் பீன் கிவன் அத்தாரிட்டி டு டார்மெண்ட் அண்ட் நாட் டு கில். அது கொல்ல முடியாது, டார்மெண்ட் பண்ண முடியும். திருச்சபையை நான் சில விஷயத்தை சொன்னேன்னா நீங்கள் பயந்துருவீங்க. கொரோனா இருக்க நம்மளை டார்ச்சரும் பண்ணுது, கொல்லவும் கொல்லுது. எவ்வளோ சின்ன சைஸ் தெரியுமா? உலகத்தில் எல்லா மனிதர்களை அழித்த கொரோனாவை பெருக்கி அள்ளுறதுக்கு ஒரு விளக்குமாறோ இல்லை ஒரு தொடப்பமோ இருந்தால் அதை நீங்கள் அள்ளி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட வராது. மொத்தமே லட்சக்கணக்கான பேரை கொன்றுச்சு. டார்மெட் பண்ணிச்சா? டார்ச்சர் பண்ணிச்சா இல்லையா? ஜனங்க மூச்சு விட கஷ்டப்பட்டாங்களா? கொன்றுச்சு. டிபி இன்றிலிருந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே டிபி ஒரு பயங்கரமான ஒரு நோய். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை, அது ஒரு பாக்டீரியல் வியாதி. ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடலை. லட்சக்கணக்கான பேர் மறிச்சாங்க. டார்மெண்ட்டும் பண்ணிச்சு, கொன்னுச்சு. சில கிருமிகள் இருக்குது, மனுஷனை பாதிப்புக்குள்ளாக மட்டும் தான் பண்ணோம், ஆனால் என்ன பண்ணாது? கொல்லவே கொல்லாது. ஆமீன். சில வைரஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HIV வைரஸ்லாம் இருக்குல்ல, மனுஷனை கொல்லாது, டார்மெண்ட் மட்டும் தான் பண்ணும். அது அந்த மனுஷனை டார்ச்சர் பண்ணி விட்டுரும். சாதாரண ஜுரத்தில் செத்து போயிடுவான், இல்லை வயிறு பிரச்சனையில் செத்து போயிடுவான். இப்படி நிறைய கிருமிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹேய் அப்படின்னா எதுவுமே அடங்கிறது இல்லை. கரெக்டு தானே? கொரோனாவை பார்த்து ஏய் சொல்லி அதட்ட முடியுமா? முடியாது. எல்லாம் நமக்கு 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 அப்பாற்பட்டு நம்ம தான் அட்டாக் பண்ண வருது. இந்த கொரோனா ஒரு சின்ன கர்ப்பாம்பூச்சியை கூட சாகடிக்கல, ஒரு சின்ன கொசுவை கூட சாகடிக்கல. இந்த டிபி ஒரு சின்ன கொசுவை கூட சாகடிக்கல. ஆனால் யாரை சாகடிக்குது? மனிதர்களை கொள்ளுகிற வியாதிகள் 1000 கணக்கில் இருக்குது. மிருகங்களுக்காவது 1, 2, 3, 10, 20 எண்ணிடலாம். புதுசாக ஒன்று வருகிறது, வெட்டு கிளிகள். இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. யாரோட நெற்றிகளில் தேவனுடைய நாமம் தரிக்கப்படலையோ, ஆமென், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் பெற்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவனை பார்த்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்தானம் பெற்றுட்டியா? இப்போ ஆவினால ஞானஸ்தானம் பெறும். They don't have authority on you. ரட்சிக்கப்பட்ட மகனே, உன் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதை போடாதவர்களுக்கு தான். நான் டெய்லி திருவிருந்து எடுக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாமிசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா சாத்தானுக்கு உங்கள் மேலே அதிகாரமே இல்லை. நீங்கள் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை, நீங்கள் சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான. நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் தானே மெய்யான மாத்திரை இல்லை, என் மாமிசம் என்று சொன்னார். யூ கேன் எஸ்கேப் த டார்ச்சர். நெற்றியில் முத்திரை போடப்பட்டவர்களை அது ஒன்றும் செய்யாது, போடாதவர்களை தான் என்ன பண்ணுமா? பாதிக்கும். தேளானது கொட்டுகிற வலி, இங்கே பெயினே அவர் சொல்கிறாரு. அப்போனா யோவான் அப்போஸ்தலன் பார்த்த காட்சிகளில் அந்த தேளு கொட்டும்போது ஜனங்க எப்படி துடிப்பாங்களோ அப்படி துடிக்கிறத பார்த்துருப்பாங்க. ஒரு வேளை இவர் இன்டர்வியூ கூட எடுத்துருப்பார், என்னங்க கொட்டுது எப்படிங்க இருக்குது? ஐயா தேளு கொட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் காட்சியிலே பார்த்து கொண்டு இருக்கிறார். நோபடி கேன் எஸ்கேப். சரி, இப்போ எஸ்கேப் என்ன தெரியுமா? ஒரே வழி தான் இருக்குது. உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. நீங்கள் எல்லாம் கூட சொல்லியிருப்பீங்க, இந்த வாழ்க்கையே வேணாம், பேசாமல் செத்து நிம்மதியாக போகிறேன். என்னதுங்க? செத்த பேருக்கு நிம்மதி இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? பூமியில் தான் நிம்மதி இருக்குது, பூமியில் தான் நிம்மதி இருக்குது. இந்த வார்த்தை உலகம் ஃபுல்லாக பரவட்டும். பூமியில் தான் நிம்மதி இருக்குது. இயேசுவின் பேரை சொன்னால் நிம்மதி இருக்குது. செத்த பிறகு நிம்மதி வரணும்னா நீங்கள் பூமியில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். மரணம் என்பது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வல்ல, உங்களை பிரச்சனை உள்ள இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறதா அல்லது பிரச்சனை இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா என்கிற முடிவு தான். மரணவுடைய வாசலில் போய் நின்றுட்டு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் நித்திய அழிவு, நோ எஸ்கேப் அட் ஆல். ஆமென். ஜனங்க முடிவு பண்ணுறாங்க, ஐயோ இந்த தேள்கிட்ட சாகிறதுக்கு என்ன பண்ணலாம், போய் செத்து போயிடலான்னு போகும்போது மரணம் ஓடிடுமா. நான் அதை காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், மரணம் ஓடிடும். என்னன்னா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் யோசிக்கிறேன், கரண்ட்டை தொட்டலான்னு நினச்சான்னா இவன் போய் தொடும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடும்.
கயிறில் மாட்டிக்கலான்னு நினச்சான்னா கயிறு அறுந்து போயிடும். அப்படி தான் நடக்கும். டெத்தே வராது. ட்ராக்குக்கு போனான்னா அன்றைக்கி ட்ரெயின் வராது. அப்படி ட்ரெயின் வந்தாலும் டக்குன்னு பக்கத்து ட்ராக்கில் போயிடும். இவன் உயிராக இருப்பான். மாத்திரை போட்டு செத்துடலான்னு பார்த்தா அந்த மாத்திரை ரியாக்ட் ஆகாமல் வெளியே போயிடும். டிசென்ட்ரி வழியாக கிரியை செய்யாது. மரணம் ஆக்ட் பண்ணாது. மரணம் என்பது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டு. அவர் தேவனை எப்போனாலும் எடுத்துடலாம். ஆமேன். பார்த்துருக்கோமா? எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கேன், இந்த பாடு அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் செத்து போகலான்னு சொல்லுவாங்க. சாகவே மாட்டாங்க, பாடு அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. சிலர் நான் சாகவே மாட்டேன்னுவாங்க, அவங்களுக்கு அறியாமல் மரணம் வந்துடும். மரணம் அப்படி வருது, ஆனால் இந்த இடத்துல மரணமே கிடையாது அன்றைக்கி அப்படின்னு சொல்லிக்கிறார். மரணம் போய்விடும், பாதைகளை வழிகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். மனுஷர் சாவை தேடினாலும் அது கிடைக்காது, வராது, ஓடிப்போமா, சாவு அவர்களுக்கு ஓடிப்போம். இமேஜ் நான் அனுப்புகிறேன் பிரதர், உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் போடுவார்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வெட்டுக்கிளி மாதிரியும் இருக்குது, தேல் மாதிரியும் இருக்கிறது. ஆமேன். வெட்டுக்கிளிக்கு உண்டான பவர் இருக்குது, இந்த பவுண்டிங் ப்ரெஷர், அந்த இம்பேக்ட் கூடிய பவர் அதுக்கு இருக்குது. தேலுக்கு உண்டான விஷம் இருக்குது, ஆனால் என்ன வராது, மரணம் வராது. இந்த இமேஜ் காட்டுவார் பாருங்கள், இப்படி இருக்கிற இதனுடைய ஹெட்டு பாருங்கள். அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட குதிரைக்கு ஒப்பாயிருக்கு. எப்படி இருக்கா? குதிரை போல் ஸ்பீடாக ஓடுது. அந்த இமேஜ் பாருங்கள், குதிரை போல் ஸ்பீடாக இருக்குது, குதிரை போல் பவர் இருக்குது. பிறகு அவைகளுடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவை இருந்துச்சு. ஓகே. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போன்று இருந்தது. இமேஜ் போட்டாரா? வருதாப்பா? நான் இந்த படத்தை பார்க்குற வரைக்கும் நான் என்ன யோசித்தேன், கீழே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று இருக்குது, கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள். கால் குதிரை மாதிரி இருக்குது. எங்கேயோ கிராஸ் ப்ரீடிங் பண்ணியிருக்காங்களா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. கால்லாம் என்ன மாதிரி இருக்குது? குதிரை மாதிரி. பறக்கிறது எது மாதிரி பறக்குது? வெட்டுக்கிளி போல். தேலுக்கு உண்டான கொடுக்கு இருக்கிறது. மனித முகம் இருக்குது, தலையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்கிறது. ஆமேன். அவைகள் முகங்கள் மனுஷனுடைய முகங்களுக்கு இருந்தது. அவர்களுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போலுது. அவர்களுக்கு முடி வேறு இருக்குது இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களுக்கு ஒப்பாயிருந்தது. ஒரு கிராஸ் ப்ரீடா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் பண்ணியிருக்காங்களா? சிங்கத்தோட பல்லு மாதிரி பல்லு. ஆமேன். ஹல்லேலூயா. சிங்கத்தோட பல்லு. ஆமாம். அது ஜஸ்ட் வாயை வச்சு ஒரு கேட்ச் பிடிச்சிச்சின்னா ஃபியூ கிலோகிராம்ஸ் ஆஃப் ஒரு சில கிலோகிராம் மாம்சத்தை அப்படியே வச்ச இடத்துல இருக்காதான் அந்த மிருகத்தில். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பல்லு தான் சிங்கத்தோட பல். நம்ம கத்தியை விட ஷார்ப்பு. சிங்கத்தோட பல்லு, மனுஷனோட முகம், பெண்களோட கூந்தல், வெட்டுக்கிளியோட உருவம், குதிரையோட கால், தேலோட கொடுக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இன்னொன்னா இருக்குது, சிங்கத்தோட பல்லு. இவைகள் நமக்கு விரோதமாக இருக்குது. எந்த டெக்னாலஜியை வச்சு இதை அட்டாக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியவில்லை. அஃப்கோர்ஸ் மனிதர்கள் இதை அழிப்பதற்கு என்னென்ன திட்டம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. மனிதர்களோட யுத்தத்தில் அது எத்தனை சாகும், அது மனிதர்களை எத்தனை பேரை அழிக்கும்னு நமக்கு தெரில. ஆனால் இப்படி ஒரு மிலிட்ரி கூட, இப்படி ஒரு ஆர்மி கூட நம்ம சண்டை போட முடியுமா? நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டிங்கன்னா உங்கள் குண்டு, உங்கள் தோட்டா அதோட பாடிக்குள்ளே போகலன்னா, இரும்பு கவசம் மாதிரி போட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் குண்டு போட்டு அதை பிளாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எத்தனையை பிளாஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்மி போல் வருகுது. பாதாளம் என்பது பெருசாமே, அது வாயை அடக்காதாமே, அவ்வளோ பெரிதாமே, எத்தனை கோடி வருகிறது என்று தெரியலையே. மனிதர்களாக ஊடுருவிட்ட பிறகு எத்தனையை ஷூட் டவுன், எத்தனை கன் டவுன் பண்ண முடியும், எத்தனை ஷூட் டவுன் பண்ண முடியும்? ஆமேன். இப்படி இருக்கிறார். இருப்பு கவசங்களைப் போல மார் கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. பார்த்தீங்களா? செஸ்டில்னா இருக்குது மார் கவசம். அப்போ நம்ம ஷூட் பண்ணால் என்ன ஆகாது? சாகாது. காலில் வேணால் அடிப்படும். காலில் சுட்டதுக்கு திரும்பி கடிச்சிச்சுன்னா. அவருடைய சிறகுகள் இரைச்சலில் ஓடுகிற அநேக குதிரைகளுக்கு பூண்ட ரதங்களுக்கு இரைச்சலாய், அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்களையும் உடையவர்களாக இருந்தன. அவைகளில் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்த அதிகார உடையவர்களாய் இருந்தது. அப்போ இட் இஸ் அன் ப்ரிப்பேர்டு ஆர்மி. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு.
அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையில் அபத்தோன் என்னும், கிரேக்க பாஷையிலே அப்பல்யோன் என்னும் அவனுக்கு பெயர். இவனுக்கு ஒரு கிங் வேற இருக்கான். இவ்வளோ பெரிய இமேஜ், இவ்வளோ பெரிய விஷயங்கள். இது ஆபத்து. எத்தனை மாதம் இருக்குமா? 5 months. இன்ஜுரி இருக்கும், அந்த ஸ்டிங் பைட் இருக்கும், பாய்சன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், பெயின் கில்லர் சாப்பிட்ணும். ஆனால் வலி என்ன பண்ணாது, போகாது. சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டிங் எடுக்கணும், அதுக்குள்ளே இன்னொன்று வந்து கடிச்சிட்டு போயிடும். எவ்வளோ கஷ்டம். மனிதர்கள் பெரும் பிரச்சனையில் இருப்பாங்க. எந்த வியாதிகளை காட்டினது மோசமான வியாதியாய் இருக்கும். ஆமென். இப்படி முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகின்றன. அப்போ இந்த 5ஆம் தூதன் ஊதுறதே எதுக்கு தான்? இந்த வெட்டுக்கிளிகளுக்கு. வெட்டுக்கிளிகளோட இமேஜை திரும்பி ஒரு முறை நம்ம யோசிச்சிடலாமா? தலையிலேருந்து வரலாம். தலையில் என்ன இருக்குது? கிரீடம், பொன் கிரீடம். முகம் மனித முகம், முடி ஸ்திரீகளுடைய கூந்தல், கால்கள் குதிரையோட கால்கள், பற்கள் சிங்க பற்கள், கொடுக்குகள் தேளுடைய கொடுக்குகள். உருவம் எப்படி இருந்துச்சு? வெட்டுக்கிளி போல இருந்தது. செஸ்டில் என்ன இருக்குது? மார் கவசம் இருந்துச்சு. வாள்கள் இருந்தது. வாள்கள் எப்படி? தேள்களோட வாள்கள் போல, கொடுக்கும் தேள்கள் போல இருந்துச்சு. அதனுடைய சிறகுகள் வேற இருக்குது. அநேக குதிரைகளோட சவுண்டு கேட்குற அளவுக்கு அது பறந்து வரும்போது வருகிறது. எத்தனை மாதம் டார்ச்சர் பண்ண போகுது? 5 மாதம். இப்போ 6ஆம் தூதனுக்கு வருகிறோம். இது 6ஆம் தூதன் எக்காலம் ஒதுக்கையில் தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகள். ஆமென். பொற்பிடம் அவைகள், அந்த 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. There is a voice, there is a noise, there is a sound coming. ஒரு சத்தம் தோன்றுகிறது. அந்த சத்தம் என்ன பண்ணுதான்? அங்கேருந்து தான் வருது சத்தம், வேறு எங்கேருந்தும் வரல. கரெக்டாக அப்படி தானே? பாருங்கள், 6ஆம் தூதனை நோக்கி 4 கொம்புகள், அது எக்காலம் பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு. இப்போ புதுசாக ஒரு ஸ்டேஜ் விஷயம் வருது. இது எத்தனாவது எக்காலம்? 6. எத்தனை பேரை திறந்து விடணும்? 4 தூதர்களை அவிழ்த்து விடும்போது, அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொள்ளும்படி 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களும் அவிழ்க்கப்பட்டார்கள். எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், ஒரு டைம் டேபிள் பாருங்கள். இது வேர்ஸ்ட்டு. ஆமாம், அந்த வேர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க எழும்பி வருவாங்க. இந்த முறை அவங்க நேருக்கு நேர் மனிதர்களை கொல்ல போகிறாங்க. டைரெக்டாக வெட்டுக்கிளியும் மனுஷனை தான் கொல்ல போகுது. அது ஒரு மிருகம் போல் வரப்போகுது. பாருங்கள், எப்போ வெட்டுக்கிளி பார்த்தாலும் வெட்டுக்கிளி வந்து ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். பைபிளில் நிறைய நேரத்தில் வெட்டுக்கிளி பற்றி படிச்சிருக்கோம். இந்த வெட்டுக்கிளி பற்றி நான் இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க. வெட்டுக்கிளி எங்கெங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு? எகிப்தில் வந்திருக்கா? ரைட்டா? யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 4-14. உபாகம் 28-38 வெட்டுக்கிளி வந்து ஜட்ஜ்மெண்ட்டு. 1 ராஜாக்கள் 8:37 வெட்டுக்கிளி ஜட்ஜ்மெண்ட். யோவேல் 1:4 வெட்டுக்கிளி ஜட்ஜ்மெண்ட். ஆமோஸ் 4:9 வெட்டுக்கிளி என்பது ஜட்ஜ்மெண்ட். வெட்டுக்கிளி வந்தாலே அது நல்லதுகளை நியாயம் தீர்க்க தான் வருது. ஆனால் இப்போ நம்ம 6th சாப்டரில் 6th ட்ரம்பட்டில் இருக்கிறோம். இந்த 6th ட்ரம்பட் வந்து ஆல்டர்லேருந்தே வருது, பலிபீடத்திலிருந்தே வருகிறது. தேவனுடைய பலிபீடத்திலிருந்தே, பொற்பீடத்திலிருந்தே வருகிறது. 4 சத்தத்திலிருந்து 4 கொம்புகளிலிருந்து வருகிறது. இவங்களுடைய மிஷன் என்னன்னா, நேராக ஐபிராத் நதிக்கிட்ட போ, ரிவர் யூஃப்ரட்டஸ். இந்த ரிவர் யூஃப்ரட்டஸ் கிட்ட போ, அங்கே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை நீ விடுதலை செய். ஆமேன். 4 தூதர்களை விடுதலை செய். when they were released, they are bad angels. இவங்க மனிதர்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. மனிதர்கள் 3 பாகத்தை கொண்டு விட வேண்டுமா? 1, 2, 3. 1 கொன்றுவான், திரும்பி 4 கொன்றுவான், திரும்பி 4, 5, 6, 7 கொன்றுவான். அப்படி 3 கொல்ல வேண்டும் என்று ஐபிராத்து நதி. ஆமேன். இந்த ஐபிராத்து நதி என்பது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த இடம், பெரிய நதி. ஆமாம், அந்த இடத்துலேருந்து உனக்கு இந்த ஐபிராத்து நதியிலேருந்து நான் தருகிறேன் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்
17 21 வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இந்த ஐபிராத்து நதியிலேருந்து என்ன வருகிறது? ஆபத்து வருகிறது. இந்த ஐபிராத்து நதியில் தான் முதல் பாவம் நடந்திருக்குது. ஐபிராத்து நதி போகிற மூவ் பண்ணுற இடத்துல தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னத்தை பண்ணிட்டாங்க? அந்த பழத்தை புசித்தாங்க. ஆமேன். இந்த முதல் ஐபிராத்து நதி ஓரத்தில் தான் இந்த ஆதாமோட பிள்ளைங்க வாழ்ந்தாங்க. முதல் கொலையும் அங்கே தான் நடந்துச்சு. தேவனுக்கு விரோதமான பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதும் இந்த ஐபிராத்து நதி கிட்ட தான். ஆமாம், அந்த நிம்ராத் என்று சொல்லுகிறவன் வாழ்ந்ததும் ஐபிராத்து நதி கிட்ட தான். ஐபிராத்து நதி கிட்ட தான் இந்த கெட்ட தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுங்க? அவிழ்த்து விடு. அவிழ்த்து விட்ட பிறகு 1/3 காலி. 20 கோடி 200 மில்லியன். ஆமேன். இந்த இராணுவ தொகை வருகிறது. அவைகள் வரும்போது எப்படி இருக்கா பாருங்க? குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தவர்க்க நிறமும் மார்கவசம் உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளுக்கு போல் இருந்தது. அவருடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் புறப்பட்டது. அவருடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் 3 நாளும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். ஏற்கனவே 1/3 திரும்பி 1/3. அந்த குதிரைகளின் வல்லமைகளுடைய வாயிலையும் வாள்களிலும் இருந்தன. அவைகளுடைய வாள்களை பாம்புகளுக்கு ஒப்பானவைகளும் தலைகளுக்கு உள்ளவருமாய் இருந்தது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. ஆமேன். இப்போ இதை படிக்கும்போது இவ்வளோ நாள் நம்ம விரோதி என்னென்ன விரோதிகள்லாம் பார்த்துருக்கோம். மனுஷனுக்கு மனுஷன்தான் விரோதி, கரெக்டா? மனுஷனுக்கு பாம்பு சிங்கம் புலிலாம் விரோதி. மனுஷனுக்கு கிருமிகள் விரோதி இல்லை? கொரோனா டிபி வைரஸ் எல்லாம் விரோதி. முதல் முறை மனுஷனுக்கு விரோதமாக வேற ஜந்துக்கள் விரோதி அவர். அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். ஜந்துக்கள். இதுக்கு நம்ம பேயின்னு சொல்கிறதா பிசாசுன்னு சொல்கிறது இல்லை. ஈக்குவலாக நம்ம ஆர்மி கூட அந்த ஆர்மி ஃபைட் பண்ணுது. நம்ம ஆர்மி மனிதர்கள் ஃபைட் பண்ணும்போது அதுவும் என்ன பண்ணுது? ஃபைட் பண்ணுது. இவங்க மனிதர்கள் அவைகளை சேதப்படுத்தினார்கள் என்கிற ரிப்போர்ட்டே யோவான் நம்ம கொடுக்கல. ஆனால் அவைகள் தான் மனிதர்களை கொன்றுச்சான். முதல்ல வந்தது 1/3, திரும்பவும் 1/3. அதனுடைய ஃபிசிக்கல் ஆர்மி பாருங்கள் எப்படி இருக்குது. குதிரைகள் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் குதிரை குதிரை மேலே ஏறி இருக்கிறான். ஓகே, ஏறி இருந்தவன் எப்படி இருந்தானா? அக்கினி நிறமும் நீலவர்க்கமும் மார்க்கமுடையவர்களாய் மார்க்கவசம் உடையவர்களாக இருந்தாங்களா? என்ன நிறம்? கோல்டு. அதான் நெருப்பு நிறத்தில் இருக்கான், நீல நிறத்தில் இருக்கான், கந்தவர்க்க நிறத்தில் வைத்திருக்கான். சிங்கங்களின் தலைகள் இருக்கிறது. அவைகள் வாய்களில் தான் வருகிறது அக்கினி புகை. அவருடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகனி 3 நிமித்தம் மனுஷன் 1/3 கொல்லப்பட்டார்கள். ஒருவேளை வாயிலே மிசைல் வச்சிருக்கானோ? மிசைல் ஹெட் வச்சிருக்கானோ? அந்த ஹெட்டில் எரியக்கூடிய இந்த பொருள்கள் வச்சிருக்கானோ? எத்தனை டன்னு இந்த எரிகிற பொருட்கள் வச்சுருக்கான்னு தெரியலையே. கந்தவர்க்கம் இல்லை, ஒரு ராக்கெட்னா அது என்னதுங்க? அதை ப்ரொப்பல் பண்ணி விட்டோம்னா அதில் நிறைய எரிபொருள்கள் இருக்கும். அது ஊரில் போய் உடையும் போது நெருப்பு வரும். அது உடையதில் நெருப்பு வரும். அந்த நெருப்பில் அது எரியும். இவன் வாயிலே வச்சுருக்கானே. ஏவுகணை தாக்குதல்னு சொல்கிறாங்களே. ஏவுகணை வானத்தில் பறந்து அப்படியே பைப் மாதிரி போயிடும், குட்டி பைப் மாதிரி போயிட்டு எந்த இடத்துல விழுதோ அந்த இடம் நான் வெடியும். அப்படி இவன் கையில் இருக்குது. இது ப்ரிசைஸாக இருக்குது. இவன் வாயிலிருந்து அக்கினி வருகிறது. இந்த வாயிலிருந்து அக்கினியில் கந்தகம். ஆமேன். கந்தகம் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ், ஒரு நெருப்புக்கு உபயோகப்படுத்துகிறது, நின்று எரிபோகுது. அப்போ ஃபயரை தாங்கக்கூடிய பவர் மனுஷனுக்கு இல்லை. திருச்சபையை நெருப்பு பட்டதுமே மனிதன் என்ன பண்ணுவான்? அழிந்து போவான், சேதப்படுத்துகிறது. அந்த வாதையினாலே கொல்லப்படாத மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செங்கல் மரம் என்பவர்களை செய்யப்பட்டவர்களாகிய காணவும் கேட்கவும் நடக்கவுமாய் இருக்கிற விக்கிரங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரைகள் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அவனா நினச்சிட்டீங்கன்னா இது ஒரு ஏலியன் இன்வேஷன், இது ஒரு வானத்திலேருந்து வர ஏலியன் இன்வேஷன். அதனால் சாமி என்னை காப்பாற்றுன்னு எந்த சாமி கிட்ட போயிட்டானா? கல் மண் வெள்ளி. ஒரு சைடு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறான், ஒரு சைடு இங்கேயும் போகிறான். ஆண்டவர் இதுதான் பிரச்சனை என்று சொல்லுகிறார். மனம் திரும்பவே இல்லை. தங்கள் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு திரும்பி எல்லா தவறுகளையும் என்ன பண்ணாங்க? செய்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். அதனால் இது கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான், பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இந்த தண்டனை யாரிடமிருந்து வந்தது என்று? கர்த்தரிடம் இருந்தது. 2 காலம் தாங்க. 5 படித்தோம், 6 படித்தோம், 7 நாளைக்கு தான் படிக்க போகிறோம். இந்த 2மே மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. டைரக்ட் அட்டாக் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ்.
டைரக்ட் அட்டாக். டைரக்ட் அட்டாக். மூன்றில் ஒரு பாகம். அதுக்கு முன்னாடி 5 மாதம் கொடிய வேதனை. இவைகளெல்லாம் திருச்சபை படக்கூடாது, தம் பிள்ளைகள் படக்கூடாது என்று கர்த்தர் விரும்பிதான் இயேசு இந்த சிலுவையில் மரித்து தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றினார். திருச்சபையே, நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். நமக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். இயேசு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். நாம் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். வாங்க எழுந்திருப்போம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வோம். இந்த வாதைகளிலிருந்து காப்பாற்ற தான் இயேசு வந்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தத்தை உட்கொள்கிறவர்களுக்கு, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாது. மிகுந்த உபத்திரவங்களை தாண்டி வருகிறவர்கள் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் காப்பாற்றுவாராக. வாதையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. நம் தேசத்தை காப்பாற்றுவாராக. ஆத்தும அறுவடை ஊழியங்கள் பெருகுவதாக, திருச்சபைகள் பெருகுவதாக, மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாவதாக. வாங்க நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்மை கர்த்தர் நடத்துகிறபடியால், நம்மை நடத்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறபடியால் தேவனை விசுவாசிக்கும். இன்றைய செய்தி என்ன தெரியுமா? இவைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது என்றல்ல, இவைகள் எப்படி ஜெயிப்பது. நம்மோடு கூட இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. நம்மை நடத்துகிற தேவன் இருக்கிறார். நீங்களும் நானும் நம்மை நடத்துகிற தேவனுடைய பாதையிலே வந்துவிட்டோம் என்றால், தேவனுடைய வல்லமை நம்மை தொடும் என்றால், தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். திருச்சபையே, இன்றைக்கு நம்மை நடத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லையே. யோவான் இருக்கிற இடம் ஆபத்து இல்லை. பரலோகத்தில் ஆபத்து இல்லை, பூலோகத்தில் கைவிடப்பட்டவர்கள் தான் ஆபத்து. இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பார். ஓ ரீக்கர் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர் கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருன் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருன் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் நம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. சொல்லலாமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா நீங்கள் இங்கே கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுது மாடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியின் புல்லையும்
பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பூமியில் உள்ள புல்லையும் பூண்டையும் மரத்தையும் ஒன்றும் சேதப்படுத்தாமல் முத்திரை யார் யார் மேலெல்லாம் போடப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை அழிக்க அந்த தூதர்கள் உத்தரவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. இந்த நாளில் இந்த முத்திரையை யார் யார் மேலாம் போடப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அநேக குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கு. ஏன் நம்ம குடும்பத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுக்காகவும் நம்ம அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் இன்னும் நம்ம தேசம்லாம் எழும்பப்பட வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கோம். இப்பொழுதும் நாம் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எந்த ஆத்மாவும் பாதாளத்துக்குள் போகக்கூடாது என்பதற்காக இப்பொழுது நாம் திறப்பின் வாசலில் நின்று நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கலாம். இந்த வேளையில யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் நம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை ஊற்ற வேண்டும் என்று இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாமா? Orika basha bara 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 basha darika raba karaba raba 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 ori da ra 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 ba 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 basha da ra 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 ba karaba raba 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 orika basha da ra 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 ba 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 orika basha darika raba karaba raba 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 ori da ra 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 basha da ra ba 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 ori da ra 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 basha da ra ba 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 அப்பா உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேலும் இறங்கட்டமாப்பா. அப்பா எங்க தேசத்து மேல இறங்கட்டமாப்பா. இதோ கர்த்தாவே இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு உம்முடையது டாடி, ரட்சிப்பு உம்முடையதப்பா. அப்பா ரட்சிப்பு உம்முடையதப்பா. இதோ உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேல இறங்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே உங்க தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். நீங்க ரட்சிப்பின் பாதையில ஒவ்வொருவரும் நீங்க கொண்டு வர போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் தேவாதி தேவனே அப்பா எங்கள் தேசத்துல ஒரு எழுப்புதலை ஊற்றுங்க, எழுப்புதலை ஊற்றுங்க, எழுப்புதலை ஊற்றுங்க, எழுப்புதலை ஊற்றுங்க, எழுப்புதலை ஊற்றுங்க. அக்னிமயமா நீங்க இறங்கி வாங்கப்பா, அக்னிமயமா நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்க தேசத்துல எழுப்புதலை நீர் ஊற்றுனதுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க வல்லமையை அப்பா தொட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். இந்த வேளையிலையும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நம்ம வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு நாம் எழுந்து புறப்பட்டு போய் அநேக பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் புறப்பட்டு போகிறோம்ப்பா என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து நாம் வைத்து முன்பாக நாம் வரலாம். இயேசுவின் நாமத்தை நான் சொல்லும்போது நம்ம அனைவரும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்பாக வரலாம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காக
இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.